இந்த வீடியோவை பார்த்து நீங்க லைக் பண்ணல, கமெண்ட் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, எதுவுமே பண்ணலைனாலும் பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் நான் சொல்ற இந்த ஃபுட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி ஆட்டிசம் தொந்தரவுல இருந்து விடுபட்டா, ஆட்டிசம் வராம தங்களை பார்த்துக்கிட்டாலோ இல்ல ஆட்டிசத்தோட தொந்தரவுல இருந்து கொஞ்சமாவது பெட்டர் ஆனாலோ இந்த வீடியோ போட்டதுக்கான முழு பயனையும் நான் அடைஞ்சிருவேன். I would be all the more happy if at least someone benefits from this video. ஆட்டிசம் மட்டும் இல்ல, பிரெயின் பாதிப்பு, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் சொல்ற ஹைப்பர் ஆக்டிவிட்டி, டிஸ்லெக்சியா, ஆட்டிசம், சென்சரி டிசார்டர், இந்த மாதிரி ஏகப்பட்டது எக்கச்சக்கமானது. எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹாபிட்ஸ் தான், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம காதால கூட கேட்டதில்லை. பார்க்க போனா இப்ப நான் சொன்ன எத்தனை பிரச்சனைக்கும் தமிழ் பேரே இல்ல. ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ், டிஸ்லெக்சியா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம். அப்பனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இப்போ புதுசா கிளம்பி இருக்கு. ஏன் கிளம்பி இருக்கு பாப்போம். மெயினா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹாபிட்ஸ் தான். அமெரிக்கால லேட்டஸ்ட் ரிசர்ச் படி 36 பேர்ல ஒருத்தங்களுக்கு ஆட்டிசம் இருக்கு 2023ல. அதே 2020ல 45 பேர்ல ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு. அதுவே ரொம்ப அதிகமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 வருஷ கேப் கூட இல்ல, அதுக்குள்ளார 45ல ஒருத்தங்களுக்கு இருந்தது 36ல ஒருத்தங்களுக்கு இருக்கு. அதே 1996ல 1 in 250-300 சில்ட்ரனுக்கு ஒருத்தங்களுக்கு தான் ஆட்டிசம் இருந்துச்சு. சோ இப்ப புரியும் இந்த எபிடமிக், இந்த ஆட்டிசம் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன சேஞ்ச் அப்படின்ட்டு. இந்த கடந்த 20-30 வருஷமா உங்களுக்கே தெரியும் என்ன சேஞ்ச். நம்மளுடைய ஃபுட் ஹாபிட்ஸ், ஸ்ட்ரெஸ், ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் செயின்ஸ், இதெல்லாம் நம்ம மக்களுடைய உணவு பழக்கமே மாறிட்டு இருக்கு. மிதியெல்லாம் பிரயாணங்களின் போதும் வீட்டுல உணவு பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல தான் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் வார விடுமுறைனாலும், எந்த விடுமுறைனாலும், எந்த லீவுனாலும் ஃபர்ஸ்ட் நாம பண்றது என்ன? எங்கேயாவது போய் வெளில சாப்பிடுறது. ஹெல்த்தியா இல்ல, ஸ்நாக்ஸ், ஜங்க், KFC, McD, Domino's, இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் தான். சோ இதனாலதான் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியமான ஒரு பங்காற்றும் ஆட்டிசம் போன்ற நோய்கள் வர்றதுக்கு. ஜீன்ஸ் டெஃபினெட்லி பிளேஸ் எ ரோல். மரபணுக்கள், ஜெனடிக் ரீஸ், இதெல்லாமே கொஞ்சம் காரணங்கள் இருந்தாலும் மாறி வரும் உணவு பழக்கங்கள் தான் மெயின். நான் சொல்றதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட். தேர் ஆர் லிட்டரரி ஆர்டிகல்ஸ் சப்போர்ட்டிங் திஸ். சரி, ஃபர்ஸ்ட் குயிக்கா நாம என்னென்ன பண்ணோம்னா ஆட்டிசத்துல இருந்து விடுபட முடியும் அதை பார்ப்போம். என்னென்ன சேஞ்சஸ் நாம நமக்குள்ளார கொண்டு வரணும், நம்ம சொசைட்டில கொண்டு வரணும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொண்டு வரணும், அதை பார்ப்போம். டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெயின் நடக்கும் பொழுதே நடக்கிற பலவித மாற்றங்கள், அதுதான் ஆட்டிசத்தை உண்டு பண்ணுது. டிஃபெக்ட் இன் ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செல்கள், மூளையில இருக்கிற செல்கள்லாம் தன்னைத்தானே சீரமைச்சுக்கும். கிட்டத்தட்ட ரீசைக்கிள் பண்றோம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்பப்ப செல் க்ரோ ஆகும், அப்பப்ப செல் டை ஆகும். சோ இந்த செல் டெத் ஆகும் பொழுது நடக்கிற ப்ராசஸ் தான். ப்ராசஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தா ஆட்டிசம் மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொல்ல போனா ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணும்போது அது கிளியரா கரெக்டா போய் சேர்ந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஆட்டிசம். அந்த மாதிரி இந்த டிஃபெக்ட் இன் ஆட்டோபேஜிக்கு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம ஃபுட் ஹாபிட்ஸ் பிளேஸ் அ பைவட்டல் ரோல். பிரெஸ்ட் ஃபீட், பிரெஸ்ட் மில்க், பிரெஸ்ட் ஃபீட் ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள். தாய்ப்பால் உங்களால எவ்வளவு மந்த்ஸ் அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுங்க. எக்ஸ்க்ளூசிவா தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. ஃபார்முலா ஃபெட் பேபிஸை விட தாய்ப்பால் மட்டுமே குடிச்சு வளர்ற குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் கம்மியா தான் வரும். ஃபார்முலால கலக்கிற ஆடட் சுகர், கேசின், சாய், இந்த மாதிரியான நிறைய பொருட்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படும். உணவுல மட்டும் இல்ல, வயிறுல மட்டும் ஒவ்வாமை கிடையாது, வயிறுல மட்டும் அலர்ஜி கிடையாது, மூளைக்கும் அது ஹெல்ப் பண்ணாது. சோ முடிஞ்ச அளவுக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நோ டு சுகர்ஸ். சுகர் இன் எனி ஃபார்ம், முக்கியமா அந்த ஒயிட் சுகர், காமனா எல்லாரும் யூஸ் பண்ற சுகர், சிம்பிள் சுகர்ஸ். இந்த 50-60 இயர்ஸா நம்ம டயட்ல லாட் ஆஃப் சுகர், இந்த சர்க்கரை யூஸ் பண்றது அதிகமா இருக்கு. அது மட்டும் குளுக்கோஸ் நம்ம பிரெயினுக்கு, உடம்புக்கு ஃபியூயல் தான். ஆனா அதிகமா போச்சுன்னா அதுவே ஆபத்து. நாம குடிக்கிற கோக், பெப்சி, ஸ்ப்ரைட் எல்லாத்துலயும் சுகர் இருக்கு. கடையில ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் அதுலயும் சர்க்கரை இருக்கு. எங்கும் சர்க்கரை, எதிலும் சர்க்கரை.
ஸோ கான்சியஸா சுகரை அவாய்ட் பண்ணுங்க. எதுலாம் முடிஞ்ச அளவுக்கு சுகர் ஆட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. முக்கியமா 1 year வரைக்கும் பேபிஸ்க்கு சுகரே இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. ஃபுட்ல நேச்சுரல் சோர்சஸ்ல கிடைக்கிற சுகர் ஓகே. இந்த ஆர்டிபிஷியலா நாம ஆடிட்டிவ் பண்றது, டேஸ்டுக்காக ஆட் பண்றது வேண்டாம். அவாய்ட் குளூட்டன். குளூட்டன் இன் எனி ஃபார்ம். குளூட்டன் அலர்ஜி இருந்தாதான் அதை அவாய்ட் பண்ணணும்னு இல்ல, நார்மலாவே எல்லாரும் அவாய்ட் பண்ணலாம். குளூட்டன்ங்கிறது கோதுமை மைதா தான். முக்கியமா நம்ம சவுத் இந்தியன் டயட்ல ரைஸ் பேஸ்ட் உணவுகள் தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ் போட்டு பாருங்க நெட்ல. அதெல்லாம் இப்ப எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அதெல்லாம் இப்ப நம்ம காமனா யூஸ் பண்றதே இல்ல. சோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே பாதி பிரச்சனை சால்வ். நிறைய பேர் என்ன பண்றோம், டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் எல்லாத்துக்கும் வீட் பேஸ்டு டயட்டும் ரைஸ் அவாய்ட் பண்றோம். ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னா இப்ப இருக்கிற பாலிஷ் பண்ண ரைஸ் தான் அவாய்ட் பண்ணணும். ஃபைபர் கண்டென்ட் உள்ள, நியூட்ரிஷனல் ரிச் உள்ள ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ் ஆக்சுவலி பிரெயினுக்கும் நல்லது, பாடிக்கும் நல்லது, மசில்ஸ்க்கும் நல்லது. கண்டிப்பா நம்ம ரைஸ டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. கோதுமையை அவாய்ட் பண்ணுங்க. கோதுமை யூஸ் பண்ணோம்னாலும் ஹோல் கிரெயின்ஸா முழு கோதுமையா வாங்கி அரைச்சு யூஸ் பண்ணுங்க. ரீஃபைன்டு ஆட்டா யூஸ் பண்ணவே கூடாது. முக்கியமா மைதால செய்யற பப்ஸ், சமோசா, கட்லெட் எல்லாம் எங்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தாலும் மைதா இல்லாம இல்ல. மைதா ஆனாலே மூளைக்கு ஆபத்து. மைதா ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட். சோ அவாய்ட் இட். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு கூட குறிப்பா இப்போ நம்ம பெரியவங்க பண்ற மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் குழந்தைங்களால பண்ண முடியாது, பண்ண இயலாது. கரெக்டா 3 மீல்ஸ்னா 3 மீல்ஸ், இல்லாட்டி நடுவுல ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் அது மட்டும் கொடுக்கலாம். அப்பப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நொறுக்கு தீனி மாதிரி எதையாவது ஒண்ணு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்க கூடாது. சோ 3 பேசிக் நல்ல மீல். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா, நம்மள மாதிரி அடல்ட்ஸா இருந்தா அட்லீஸ்ட் 2 ப்ராப்பர் மீல்ஸ் எடுத்துக்கலாம். லைட்டா ஒரு மீல் எடுத்துக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்ப்ஸ் இன் பிரெயின். ஆட்டிசம் ஹைப்பர் மட்டும் தான் டயட்லாம் நமக்கும் தான். நமக்கும் பிரெயின்ல நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. வயதானா டிமென்ஷியா, அல்சைமர்ஸ், பார்க்கின்சனிசம் இதெல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. சோ இதுக்கும் நம்ம டயட்டை மாடிஃபை பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். ஃபாலோ ஒன்னு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இல்லாட்டி கீட்டோஜெனிக் டயட் ஃபாலோ பண்ணுங்க. கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னா என்ன? லோ கார்ப், கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்துள்ள பொருட்கள் மிகவும் குறைந்த அளவு, மாடரேட் அளவு புரோட்டீன், ஹை லெவல் ஃபேட். கீட்டோஜெனிக் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஈவன் நிறைய ரிசர்ச்சே இருக்கு. வலிப்பு வர்ற குழந்தைங்களுக்கு, வலிப்பு மாதிரி சில சிண்ட்ரோம், மன ரீதியான பல பிரச்சனைகள் உள்ள குழந்தைங்களுக்கு அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிம்டமேட்டிக்கா அவங்க பெட்டரா இருக்காங்கன்னு ரிசர்ச் இருக்கு. ஸோ ஃபாலோ அ கீட்டோஜெனிக் டயட். பிஹேவியர் கண்ட்ரோல் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு, ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு, பிளஸ் திங்கிங் எபிலிட்டியையும் என்ஹான்ஸ் பண்ணும், அதிகப்படுத்தும். சோடியம், உப்பையும் கம்மி பண்ணி சாப்பிடுறது நல்லது. ஒரு கட்டுக்குள்ளார, ஒரு லிமிட்குள்ளார சாப்பிடுறது தான் நல்லது. ஃபேட்டிலையும் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. எது சாப்பிடணும், இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாதுன்னா மனுஷன் என்னதான் சாப்பிடுறது? அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, முழு தானியங்கள் எடுத்துக்கோங்க, சிறு தானியங்களை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம எந்த விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் டி, அதுக்கப்புறம் வைட்டமின் சி. சோ வைட்டமின் டி ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. எக்ஸ்போஷர் டு சன்லைட் ரொம்பவே முக்கியம். சூரிய வெளிச்சத்துல அன்றாடம் குழந்தைங்க கொஞ்சம் விளையாண்டு வந்தாலே உடம்புல பாதி நோய் சரியாயிடும். வைட்டமின் சி எடுத்துக்கோங்க, வைட்டமின் டி எடுத்துக்கோங்க. உங்களால உணவுல எடுத்துக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அதை சப்ளிமெண்ட் ஆவது சாப்பிடுங்க. பட் என்னதான் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் டயட்ரி சோர்ஸ் மாதிரி வராது. விட்டமின் டிக்கு போதுமான அளவு டயட்ரி சோர்ஸ் இல்லைங்கிற காரணத்தால நாம விட்டமின் டி மட்டும் நம்ம அளவை பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆட்டிசம் இருக்கிற எல்லா குழந்தைகளும் உங்களுடைய விட்டமின் டி லெவலை செக் பண்ணுங்க. உங்க விட்டமின் டி லெவலை 50 இருந்து 60 மெயின்டைன் பண்ணியே ஆகணும். 30க்கு மேல இருந்தா நார்மல், 30க்கு கீழே இருந்ததுன்னா வைட்டமின் டி குறைபாடுன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க விட்டமின் டி ஆப்டிமம் லெவல்ல, கரெக்டான லெவல்ல வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டிசத்தோட தொந்தரவுகள் பாதி கம்மியாயிரும். கால்சியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் ரிசெப்டார்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரெயின்குள்ளார இருக்கும். பிரெயினுடைய கனெக்ஷனை டெவலப் பண்றதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். நம்ம கான்ட்ராக்ஷன்ஸ், மசில் கான்ட்ராக்ஷன் எல்லாத்துக்கும் கால்சியம் முக்கியம்.
ஸோ கால்சியம் சத்தை நாம கொடுக்க வேண்டியது அவசியம். கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லாட்டி கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடணும். ஜிங்க் அதிகம் உள்ள உணவுகளை நாம உட்கொள்ளணும். செலினியமும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆட்டிசம் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க ஃபுட்டு செலக்டிவான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. சில ஃபுட்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல வேண்டாம்பாங்க. அவங்களுக்கு அந்த டெக்ஸ்சர், கான்டர், ஸ்மெல்லு இதுலாம் அவங்களுக்கு வந்து ஃபுட் செலக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால பார்த்து பார்த்து நாம குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்லோவா நல்லதெல்லாம் கொடுத்து பழக்க வேண்டியிருக்கும் குழந்தைங்களுக்கு. டிஹெச்ஏ நிறைந்த உணவுகளும் சாப்பிடணும். டிஹெச்ஏவும் சயாலிக் ஆசிடும் பிரெஸ்ட் மில்க்ல நிறையவே இருக்கும். மெயினா சயாலிக் ஆசிட் எந்தவித ஃபார்முலாலையும் போதுமான அளவு சயாலிக் ஆசிட் இல்ல. தாய்ப்பால்ல மட்டும்தான் அது நிறைய இருக்கு. அதுதான் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், கார்னிட்டின். கார்னிட்டின்ங்கிறது நம்ம உணவே சில அமினோ ஆசிட்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிரும். ஆனா நிறைய பாய்ஸ்க்கு சில ஜீன்ஸ் குறைபாடுனால மரபணுக்களுடைய மாற்றங்கள்னால அதை உற்பத்தி பண்ண முடியாம போயிடும். நாம பார்த்தாலே இந்த மாதிரி பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆட்டிசம் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் பாய்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கும் கேர்ள்ஸை விட. இதுக்கு இந்த கார்னிட்டின் டெஃபிஷியன்சி ஒரு காரணமா இருக்கும். ஸோ கார்னிட்டின் டெஃபிஷியன்சி, சரி, அப்ப எந்தெந்த ஃபுட்லாம் கார்னிட்டின் இருக்கு? மெயினா எல்லா வகையான மீட்லயும் கார்னிட்டின் இருக்கு, எக்ல கார்னிட்டின் இருக்கு. ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லது. நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்றேன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம மனிதர்கள், ஹியூமன் பீயிங்ஸ் 2.5 லட்சம் வருஷத்துக்கு மேலாக இருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் இந்த ஆட்டிசம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இல்லவே இல்லை. இது எல்லாம் எப்ப கிராப் அப் ஆயிருக்கு, எப்ப முளைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 50-60 வருஷத்துல தான். நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு பெரியவங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாம் என்ன உணவு முறைகள் எடுத்துக்கிட்டாங்களோ அதை நாம கொஞ்சம் யோசிச்சு அதை நாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ancestral appropriate food based upon your region நீங்க எடுத்துக்கணும். based upon the availability நீங்க எடுத்துக்கணும். புதுசா அதை ட்ரை பண்றேன் இதை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ண ஃபுட் சீரியல்ஸ் அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தேறிய அனைத்து பொருட்களையும் அவாய்ட் பண்றது கூட நல்லதுதான். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா புதுசா சொல்லணும். இப்ப நாங்க இந்த ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம், அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணோம், அந்த டிஷ் வந்து யாரும் கேள்விப்படாத மாதிரி இருக்கணும். அப்புறம் அந்த டிஷ் எடுத்து ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்டா போட்டுறணும். இந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் மாத்தணும். நமக்காக, நமக்கு வர சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்காக. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், ஆக்சலேட்ஸையும் அவாய்ட் பண்றது நல்லது. ஆக்சலேட்ஸ்ங்கிறது சில கீரைகள்ல கூட இருக்கு, பட் அதை நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்சலேட்ஸ் கம்மி ஆயிரும். ஸோ குக் பண்ணி சாப்பிட்றதும் நல்லதுதான். ராவா எடுத்துக்காம பாதி செமி குக்டா எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லி குக் பண்ணோம்னா விட்டமின்ஸும் போயிடும். ஸோ கீரைகளை பார்ஷியலி குக்டா எடுத்துக்கிறது நல்லது. அதுல இருக்கிற ஆக்சலேட்ஸ் கம்மி ஆகுங்கிறனால. உருளைக்கிழங்கு, சாய், ஆல்மண்ட், ரீஃபைன்ட் கிரெயின்ஸ் இதுலாம் கூட ஆக்சலேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கூட ஆக்சலேட் இருக்கு. ஸோ எதுல நிறைய ஆக்சலேட் இருக்கோ அதை ஆட்டிசம் உள்ள குழந்தைங்க அவாய்ட் பண்றது நல்லது. By the way, I am Dr. V.P. Shivakumar, a senior consultant pediatrician from Janya Child Clinics, Chennai.